இரவு சூரிய நேயர் அனைவருக்கும் வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மதிப்புக்குரிய நடிகரும் முற்போக்கு சிந்தனையாளருமாகிய சத்யராஜ் அவர்களுக்கு தமிழக மக்களின் சார்பாக சில கேள்விகள். தற்போது உங்கள் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் பேசிய சில கருத்துக்கள் தமிழக மக்களின் பொதுவாக பெண்களை மிகவும் பாதித்திருக்கிறது. தமிழ்நாடு என்பது ஒழுக்கமும் சீரிய சிந்தனையும் கொண்ட ஒரு அமைதியான மாநிலம். இங்கு வாழும் பெண்கள் குடும்பத்துக்கும் சமுதாயத்திற்கும் கட்டுப்பட்டு ஒழுக்கமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக உங்கள் மகள் பேசியிருப்பது மிகவும் வருந்தத்தக்கது. அதை தாங்கள் வரவேற்றிருப்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். நம்ம இஷ்டத்துக்கு வாழணும்னா அதுக்கு பேர் மனித ஜென்மம் இல்லை, மிருக ஜென்மம். எப்படி வேணாலும் வாழலாம், எங்கே வேணாலும் வாழலாம். ஏன்னா நாயெல்லாம் அப்படி தான் இருக்கும். உங்கள் மகளுக்கு அது போன்ற வாழ வேண்டும் என்றால் வாழ்ந்து விட்டு போகட்டும். அதை பற்றி யாருக்கும் எந்த கவலையும் கிடையாது. அதை பற்றி பொது வெளியில் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாதுன்னா, ஒரு சாதாரண பெண்ணாக இருந்தால் அதை பற்றி யாரும் கண்டுக்க போகிறதில்ல. உங்களுடைய பேர் தாங்கி அங்கே வர்றாங்க, சத்யராஜ் மகள். ஏன்னா சத்யராஜ் ஒரு பிரபலமான நடிகர். அப்படிங்கும்போது இது மக்கள்கிட்ட எப்படி போய் சேரும்? தப்பான முறையில் போய் சேரும், தப்பான கலாச்சாரத்தை உருவாக்கும். அதனால் பொறுப்பில் இருக்கிறவங்க பொறுப்போடு பேச கற்றுக்கணும். அதனால தான் இவ்வளவு கண்டனங்களும் எதிர்ப்புகளும் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வில்லனாக இருந்து கதாநாயகனாக மாறி திரைப்படங்களில் நடிக்கும்போது கட்சி வேறுபாடு இன்றி உங்களை அனைவருமே ரசிச்சிருக்கிறார்கள். உங்கள் மேல் எல்லோருக்குமே ஒரு நல்ல மதிப்பு உண்டு. நீங்கள் முற்போக்கு சிந்தனையாளராக வந்து பேசிய பிறகு இன்னும் அந்த மதிப்பு வந்து அதிகப்படுத்த தான் செஞ்சது. ஏன்னா நீங்கள் பெரியார் வழியில் வந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால உங்கள் மேலே ஒரு அதிகப்படியான ஒரு மதிப்பு மரியாதை இருந்தது. ஆனால் இப்போ மகள் பேசிய பேச்சை நீங்கள் நியாயப்படுத்தும் போது ஒரு வார்த்தை என்ன சொல்கிறீங்க? நான் பெரியார் வழியில் வந்தவன், அதனால் இதை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு. பெரியார் எந்த இடத்துல இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வாழலான்னு சொன்னாங்க? சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் பெரியாரை இழிவுபடுத்துவது போல தான் இந்த வார்த்தை இருக்கிறது. அவர் 2வது திருமணம் பண்ணும் போதே வச்சுக்கல, சட்டப்படி கல்யாணம் பண்ணாங்க. அவங்க வயசுக்கும் அந்த அம்மா வயசுக்கும் ஒத்து போகாத சூழ்நிலையில் மகள் வயசு உள்ள ஒரு பெண்ணை அவர் நினச்சிருந்தா வச்சிருந்துருக்கலாம், உங்கள் மக சொன்ன மாதிரி. ஆனால் அவர் வச்சுக்கல. சட்டப்பிரகாரம் நியாயப்பிரகாரம் இந்த தமிழகத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தில் தன் சுயமரியாதை காக்கப்பட வேண்டும் என்பதற்காக சட்டப்படி திருமணம் செய்தார்கள். ஆனால் அந்த பெரியாரை பற்றி பேசிக்கொண்டு அவர் வழியில் வருவதாக சொல்லிக்கொள்ளும் நீங்கள் அவரை உதாரணம் காட்டி உங்கள் மகளுக்கு சப்போர்ட் செய்வது மிக மிக வேதனையான விஷயம், வருந்தத்தக்கதான விஷயம். தவறான வழியில் செல்லும் மகளை கண்டிப்பவன் தான் நல்ல தந்தை. ஆனால் அந்த தகுதியை இழந்துவிட்டு நீங்கள் இருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். உங்கள் மகள் கூறியபடி உங்கள் மனைவியோ உங்கள் அம்மாவோ வாழ்ந்திருந்தால் நீங்கள் இந்த சமுதாயத்தில் இவ்வளவு மேல்நிலைக்கு வந்திருக்க மாட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மக திவ்யா சத்யராஜ்வை பேசுனாங்களே, எப்படி வேணாலும் வாழலாம், யாரை வேணாலும் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம், கல்யாணம் பண்ணுறது அவசியம் இல்லை, அப்படியே விரும்பப்பட்ட நீ அவன் வீட்டில் இருக்கலாம், நான் என் வீட்டில் இருந்துக்கிட்டு உடலுறவு வச்சுக்கலாம், கல்யாணம் பண்ணாமே பிள்ளை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களே, இதே வார்த்தையை உங்கள் மனைவி பேசியிருந்தால் உங்களுக்கு அன்றைய காலகட்டத்திற்கு, இன்றைய காலகட்டம் இல்லை, அன்றைய காலகட்டத்திற்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்கள் முத கல்யாணம் பண்ணீங்கள்ல, அப்போ இதே வார்த்தையை உங்கள் அம்மா பேசியிருந்தால் நீங்கள் இந்த சமுதாயத்தில் மதிப்புமிக்க மனிதராக வந்திருக்க முடியுமா? இதெல்லாம் நீங்கள் சிந்திக்கணும் சத்யராஜ் அவர்களே. ஏதோ முற்போக்கு சிந்தனையாளர்ன்றதுனால போய் சாக்கடையில் விழுங்க முடியாது. முற்போக்கு சிந்தனை என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு கலாச்சார சீர்கேட்டை உருவாக்கி விடாதீர்கள். உண்மையான முற்போக்கு சிந்தனையாளராக, பெரியாரிஸ்டாக இருங்கள். முற்போக்கு என்பது மூட நம்பிக்கையை ஒழிப்பது தான், அதற்காக கலாச்சார சீர்கேட்டை அளிப்பதல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். முற்போக்கு சிந்தனைக்கும் ஒரு எல்லை உண்டு. எப்படி வாழலாம் என்பது முற்போக்கு சிந்தனையும் இல்லை, இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிறது ஒரு முற்போக்கு சிந்தனை தான். அதனால் நீங்கள் ஒரு பெரிய இடத்துல இருந்துக்கிட்டு தவறான ஒரு முன்னுதாரணமாக உங்கள் அருமை மகளுக்காக நீங்கள் பரிந்துரைப்பது மிகவும் வேதனையான விஷயம். இதனால் உங்கள் மதிப்பு மிக 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 தாழ்ந்து போயிடும். உங்கள் மதிப்பை நீங்களே குறைத்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நிறைய மரியாதை இருக்குது, ஏன்னா நீங்கள் நல்ல நடிகர், நல்ல மனிதர். ஆனால் உங்கள் மகளால் உங்கள் பேர் கெட்டுக்கிட்டு கிடக்கு. இப்போது அதை புரிஞ்சுக்கங்க. உங்கள் மகளுக்கு வயசு இப்போ கொஞ்சம்தான், ஆனால் வயசு ஆக தான் தெரியும் வாழ்க்கைனா என்னங்கிறது. அதனால் வயசு இருக்கும்போது எதை வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் அந்த வயசு கொஞ்சம் தாண்டி போகுது பார்த்தீங்களா, அப்போ தான் தெரியும். தனக்கு ஒரு பிள்ளை, குழந்தைகள், சுற்றத்தார்கள்னு வரும்போது தான் இதை பற்றியான
விஷயங்கள் தெரியும். நம்ம எவ்வளவு கீழ்த்தரமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. இது போன்ற ஒரு கருத்தை நடிகை குஷ்பு அவர்கள் ஒரு டைம் சொன்னாங்க. தமிழகமே கொதிச்செழுந்தது. இப்போ என்னாச்சு? அதே குஷ்பு புள்ள புருஷனோட ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? வாழ்க்கை வேறு, செயல்முறை வேறு. இளம் வயசில் என்ன வேணாலும் பேசிட்டு போயிடலாம். அதை புரிஞ்சுக்கோங்க. சுதந்திரம் என்பது மற்றவர்கள் நம்மை பார்த்து முகசுளிக்கக்கூடாது. நம்மளை பார்த்து கற்றுக்கொண்டு மேன்மையாக வாழ வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு வாழணும்னா அதுக்கு பேர் மனித ஜென்மம் இல்லை, மிருக ஜென்மம். எப்படி வேணாலும் வாழலாம், எங்கே வேணாலும் வாழலாம். ஏன்னா நாயெல்லாம் அப்படி தான் இருக்கும். நாய் இங்கே ஒரு நாய் என்ன பண்ணும், ஒரு பெண் நாயோட இணையும். அப்புறம் இன்னொரு இடத்துல போய் இன்னொரு நாயோட இணையும். அது ஒன்றாலாம் வாழாது, எங்கெங்கேயோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அப்போ நாய்க்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன சொல்லுங்கள் சத்யராஜ் அவர்களே. அப்போ நாய் போல மிருகங்களைப் போல வாழ சொல்கிறீர்களா? நாய் போல மிருகங்களைப் போல உங்கள் மக்களை வாழச் சொல்கிறார்களா? எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம். படித்தவர்களா நீங்கள்லாம்? படித்த அறிவாளிகள். மெத்த படித்த மேதாவி கழனிப்பாலைக்குள்ளே தலையை விட்டானா? அந்த கதையாக இருக்குது உங்கள் கதை. உங்கள் மகள் ரொம்ப படிச்சுட்டாங்க போல இருக்குது. உங்கள் மகள் தமிழ்நாட்டில் வாழ தகுதியற்றவர்கள். வேறு எங்கேயாவது ஃபாரினில் கொண்டே விடுங்க. அந்த கலாச்சாரம் கரெக்டாக போயிடும். யாரோட வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம். பாசம் என்பது வேறு, பகுத்தறிவு என்பது வேறு. அதை புரிஞ்சுக்கங்க அதனால் தயவுசெய்து உங்கள் கருத்துக்களை திரும்ப பெறுங்கள். நீங்கள் திரும்ப பெறுவது மட்டுமல்லாமல் உங்கள் அருமை மகளையும் திரும்ப பெறச் சொல்லுங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் மகளுக்கும் நல்லது. நன்றி, வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.